வணக்கம் பிராங்க்ஸ். மூணத்தை மெயின்டைன் பண்ற கதையில பார்ட் 2 நாள் 47. என்னடா இவனை காமிக்கிறேன்னு நினைக்கிறீங்களா? அது ஒண்ணு இல்லங்க, திரும்ப செத்துட்டான். யாரோட கண்ணு டச் ஆனிச்சுன்னு தெரியல, திரும்ப செத்துட்டு இருக்கான். கம்பெனில போய் அட்மிட் பண்ணணும். எந்த ஒரு பொருளும் வாங்கி இந்த அளவுக்கு குடைச்சல் கொடுத்ததே கிடையாது. இவனை வேற ஏன்டா வாங்கணும்னு வேற தோணிட்டே இருந்துச்சு. சரி வாங்கிட்டோம், நம்ம தான் பாத்துக்கணும்னு அவனை ஓரமா வச்சுட்டு காலையில தண்ணி அடிக்கிறது, வாட்டர் வாஷ் வேலை, பிரேக்ஃபாஸ்ட் உள்ள சொருவுறது இதெல்லாம் பண்ணிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு என்டர் ஆயிட்டேன். என்ட்ரான 2 மணி நேரத்துக்கு அப்புறம் 50 ml குடிச்சிட்டு வச்ச மாதிரி ஒரு டீ வாங்கி குடிச்சிட்டு அப்புறம் ஒரு 3.5 மணி நேரத்துக்கு அப்புறமா வெரைட்டி ரைஸ் எல்லாம் இருந்துச்சு. நம்ம தமிழ்நாட்டுல வாரத்துல மேக்ஸிமம் 2 தடவை செய்யற அந்த சாம்பார் கூட 5 முட்டையும் சொல்லிட்டு இலை உதிர் காலம் முடிஞ்சு இலை வளர்ற காலம் வந்ததை பார்க்கும்போது ரொம்பவே அற்புதமா இருந்துச்சு. அந்த உடனே ட்ரெஸ் கூட மாத்தாம சோம்பேறி சிக்கனுக்கு டஃப் கொடுக்குற மாதிரி ஒரு சோம்பேறி சிக்கன் பண்ணுவேன். எப்படின்னா என்ன இருக்கோ அதை மட்டும் வச்சு செய்யறது. ஈவன் எதுவுமே இல்லனாலும் சிக்கன் மட்டும் ரெடி ஆயிரும். அது வேகிற கேப்ல ஒரு காப்பியை போடுவோம். கடைசி வரை ஸ்க்ரப்ப மாத்தாம காஃபி அடிச்சுட்டு அது கூடவே ஓட்ஸ், பனானா, சிக்கன் இந்த இன்கிரிடியன்ஸ் எல்லாம் உள்ள சொல்லிட்டு செஸ்ட் அழுத்துறது தான் ஒர்க் அவுட். FST 7 ஒர்க் அவுட்டே போட்டுலான்னு ஒர்க் அவுட்லாம் ஸ்டார்ட் பண்ணேன். ஆனா ஜிம்முக்கு வந்த கூட்டம் நம்மள கரெக்டா பண்ண விடல. அதனால நாட் 7 ஒர்க் அவுட்டே டெஸ்ட்டுக்கு போட ஆரம்பிச்சேன். ரைசப்ஸ்ல இந்த ஒரே ஒரு வேரியேஷன் மட்டும் தான் வீடியோ எடுத்தேன். எடுக்க முடியல. அதோட வீட்டுக்கு வந்த கையோட டோலி நம்மளுக்கு சாம்பார் பார்சல் பண்ணியிருந்தாங்க. அப்படியே அதை வாங்கி சூடு பண்ணிட்டு அப்படியே உட்காந்து அதெல்லாம் சொருவிட்டு அப்படியே நானும் சொருவிக்கிறேன். நாளைக்கு பை.